சீயோன் மண்டபத்தில் வைத்து தேசத்தின் நன்மைக்காக, ஜனங்களின் விடுதலைக்காக உபவாச ஜெபம் நடைபெறும். செய்தி JPR. யாக்கோபை ஆசீர்வதிப்பதற்கு 21 வருடங்களாகிவிட்டது. நாம் தேவ சமூகத்தில் 21 நாட்களை காத்திருக்க தயாரில்லை. உத்தமத்தோடு வாழும் நிறைக்கும் கர்த்தர் உங்களை படம் விடுவேன் என்று மீண்டும் மறுபடியும் சொல்லும். இயேசுவின் அதிசய விடுதலை பெற யாவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு அதிசய விடுதலை பெற்று செல்லுங்கள். பிசாசு பிடித்தவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கப்படும். பிரிய மாணவர்களே, 24 மணி நேரமும் ஜீவ ஒளி தொலைக்காட்சியை கீழ்கண்ட கேபிள் டிவி சேனல்களில் கண்டுகளிக்கலாம். அரசு கேபிள் 598, TCCL 740, VK டிஜிட்டல் 720, SCV 179, CTN 813, GTPL 982, அக்ஷயா 675, ஜாக் 92, அரிஸ்டோ 625. உங்கள் செல்போன் மூலமாகவும் உங்கள் வீட்டு தொலைக்காட்சி மூலமாகவும் கீழ்காணும் ஆப்களில் கண்டுகளியுங்கள். ஆண்ட்ராய்ட் டிவி, கூகுள் டிவி, ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம், டாடா பிளே சிங்கிள், அமேசான் ஃபயர் டிவி, roku, ஆப்பிள் டிவி, LG ஸ்மார்ட் டிவி, ஹைசென்ஸ். வாங்கி படியுங்கள். இயேசு பெரியவர் வார இதழ், ஜீவ ஒளி ஜெபகோபுரம் மாத இதழ். ஒரு புத்தகத்தின் விலை 100 ரூபாய். இந்த புத்தகத்தின் பிரதிகள் உங்களுக்கு வேண்டுமானால் உங்கள் முகவரியை 9442131629 என்ற எண்ணிற்கு SMS அல்லது வாட்ஸ்அப் செய்யுங்கள். இந்த சுவிசேஷத்தை நீங்களும் அறிவிக்க விரும்பினால் உங்கள் திராணிக்கு தக்கதாக நீங்கள் இந்த புத்தகத்தை சுவிசேஷமாக அறிவிக்கலாம். அதற்கு ஒரு புத்தகத்திற்கு 100 ரூபாய் வீதம், 100 புத்தகம், 500 புத்தகம், 1000 புத்தகம் என நீங்களும் ஜனங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கலாம். நீங்கள் விரும்பினால் இந்த புத்தகத்தின் விலையை 9442131629 என்ற எண்ணிற்கு ஜிபே அல்லது ஃபோன்பே மூலம் அனுப்பலாம். நன்றி.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லணும். எனக்கு இப்படியா சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, ஒரு தடை இல்லாமல் நான் வந்து சேரணும்னு ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு தான் வந்தேன். ஆனால் கரெக்டாக கொண்டு ஆண்டவர் கொண்டு சாத்திட்டார். இந்த ஜீவஒளி ஜெப கோபுரத்தில் நான் எங்கள் குடும்பம் இந்த இடத்துல வந்து எப்படியும் கிட்டத்தட்ட 12 வருஷம் 13 வருஷம் ஆகும். நான் வரக்கு முன்னாடி, அதாவது அந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது எனக்கு படி ஏற முடியாது, அந்த சூழ்நிலை தான் இருந்து நடக்க முடியாமல் தான் நான் இருந்தது. கீழே ஆட்டோவில் தான் வருவோம். ஆட்டோலேருந்து அப்படி தான் ஒரு கை தாங்கல் தான் கொண்டு வந்தது. அப்போ வரும்போது இந்த ஃப்ளவர்லாம் பெரிய இல்லை, ஓப்பனாக தான் இருந்து கீழே உள்ள ஃப்ளவரில் தான் நான் இருந்தேன். அந்த நேரத்தில் வரும்போது நான் எங்கள் ப்ரேயர் வரும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, எங்களுக்கு அதாவது நிலை, அதாவது ஒரு இடம் தெரியும், அதாவது வாழ்க்கையில் சும்மா குடும்பத்துக்கு இப்படி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, எதனாலன்னு தெரியாமல் நாங்கள் சில சர்ச்சைகள் போயிருந்தோம் இங்கே வாரக்கு முன்னாடி. ஆனால் இங்கே வந்த பிறந்தான் அவருடைய அதாவது வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள், இந்த ஜீவஒளி ஜெப உண்மையான வார்த்தைகளே எங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஆண்டவர் பேசினார். இப்படி பொருத்தனை தான் முதல்ல நான் இந்த இடத்துல நிற்கதே பொருத்தனை தான். பொருத்தனால தான் நான் இந்த உங்கள் மத்தியில் நான் நின்று பேசுகிறேன். அப்போ மரண கட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாஸ்டர் வெளிப்படுத்தி சொல்லியிருந்தாவா, சரி பொருத்தனை செலுத்தணும். ஆனால் பொருத்தனை செலுத்த பிறகு கர்த்தர் ஒரு அற்புதமான ஒரு விடுதலை என்னை தந்து இந்த இடத்துல வந்து நிற்க வைத்தார். அது பெரிய அளவில் ஒரு இந்த சபைக்கு வரணும்னு ஒரு விசுவாசத்தோடு இந்நாள் வரைக்கும் ஒரு 12 வருஷமாக நாங்கள் வந்துட்டு தான் இருக்கோம். நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை பார்த்தா வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனையிலேருந்து கர்த்தர் ரொம்ப, அதாவது அம்மைக்கு, சகோதரிக்கு, எனக்கு எல்லாருக்குமே ஒரு அற்புதமாக, அப்பாக்கு எல்லாருக்கும் ஒரு அற்புதத்தை சொல்லிக்கொண்டே போகலாம், டைம் இருக்காது. அதான் சுருக்கமாக முடிச்சிட்டேன். அப்போ பாஸ்டர்கிட்ட எதுனாலும் நாங்கள் பாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்ணோம். ப்ரேயர் பண்ணி அவர் ப்ரேயர் பண்ணால் எங்களுக்கு ஒரு ஆண்டவர் எங்களுக்கு ஏதோ பேசி எங்களுக்கு ஒரு சுகத்தை தருவார். எந்த சூழ்நிலையும் சுகத்துலேருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் சுகத்தை தருவார். அதற்கு கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த குடும்பம், இந்த ஜீவஒளி குடும்பத்துக்கு, இந்த ஜீவஒளிக்கு நாங்கள் வந்தப்புறம் மருந்து மாத்திரைகள் எடுத்தது அதிகமே கிடையாது, ரொம்ப குறைவு. மாத்திரம் இல்லாத ஒரு சுகத்தை தந்தேன்னா இந்த ஒரு ஊழியம்தான். அதுக்கப்புறம் சகோதரி கூட ஒரு சின்ன அதாவது குழந்தை, அதாவது அவளுக்கு குழந்தை கிடச்சது, அது நான் தான் அவள் பக்கத்தில் இருந்தது அன்னைக்கு வீட்டிலேருந்து கிளம்பி போகும்போது. அது இந்நாள் வரைக்கும் என் மனசாட்சி சொல்லிவிட்டு, நீ சொல்லுன்னு சொல்லிட்டே எப்படியாவது சொல்லிடு சாட்சி சொல்லும்போது. அப்போ வீட்டிலேருந்து கிளம்பி வரும்போது அவளுக்கு வயிறு வலி வந்து அன்றைக்கி நான் தான் பக்கத்தில், நானும் அம்மை தான் உண்டோம் வரும்போது. அப்போ பாஸ்டர் இப்படி அவள் ஃபோன் பண்ணி, அவளால் முடியாது, பாஸ்டர் ஃபோன் பண்ணி சொன்னது, பாஸ்டர் இப்படி வயிறு வலி இருக்குது. ஆனால் அந்த இடத்துலையும் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், என்னுடைய மகிமையை காண்பாயின்னு. அப்போது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன அப்புறமா அந்த இடத்துல வந்து 11 மணிக்குள்ளே சுகப்பிரசவம் கண்டிப்பாக நடக்கணும், இல்லை மாதிரி தான் ஆப்ரேஷன். அப்பவும் இவளுக்கு பிளட்டு டெஸ்ட் எடுக்க போகும்போது நான் கூட தான் போகிறேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் கேட்குது. கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் பாஸ்டர் தங்கச்சிட்ட பேசிட்டு இருந்தால் ஆனால் எனக்கு அந்த வார்த்தை தான் எனக்கு கேட்குது, என்னுடைய மகிமையை காண்பாய். அப்போ நான் சேர்ல இருந்து அழுதுட்டு சொன்ன, ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் குடும்பத்திற்கு இத்தனை காலமாக இந்த ஜீவஒளி ஜெபக்கப்புறம் இன்றைக்கி ஒரு தடை இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாமல், எந்த சுகம் எங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் சுகம் தரீரு. கண்டிப்பாக ஒரு மிராக்கு நீங்கள் செய்யணும், இந்த ஆஸ்பத்திரியில் செய்யணும், இந்த தக்கலை ஆஸ்பத்திரி செய்யணும்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு இருந்தேன். அப்போ ஆப்ரேஷன் தேட்டர் தான் நர்ஸுங்க சொன்னால், ஆப்ரேஷன் தேட்டர் வந்துருங்க, நீங்கள் வந்துருங்க, ஆப்ரேஷன் தான், நாங்களும் நினச்சோம் ஆப்ரேஷன் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நான் அந்த இடத்த சொன்னேன், அந்த இடத்துலையும் நாங்கள் வந்து நான் சொல்கிறேன், அந்த ஏதாவது ஒரு மிராக்க சொல்லும்போது அந்த நான் உடனே மேலே மாடிக்கு போகும்போது அந்த உடனே நர்ஸு சொன்னாவே, இது வந்து ஆப்ரேஷன் இல்லைப்பா, சுகப்பிரசவம்னு சொல்லிட்டு. அதுக்கும் ஆண்டவர் பெரிய மிராக்க சொன்னார். கடைசியில் என்னுடைய திருமண காரியத்திற்காக நான் இந்த இடத்த சாட்சிடணும். நான் திருமண காரியத்தில் வந்து எனக்கு வீடு பிரச்சனை தான். நான் இப்போ ஒரு வீட்டில், நாங்கள் வந்து பேர் மது, நான் வந்து மண்டே மார்க்கெட்டில் இருக்கிறேன். ஆனால் அங்கே இருந்தாலும் ஆண்டவர் எங்களுக்கு வாடகை வீட்டில் இருந்தாலும் இன்னைக்கு கோபுரத்தில் மேலே வீட்டில் நல்ல வசதியாக தான் இருந்தோம். பரிசேரி ஊரில், சொந்த ஊரில் நல்ல கொஞ்சம் வசதியாக தான் இருந்தோம். அந்த ஊரை விட்டு மாறியே 12 வருஷம். அந்த 12 வருஷத்தில் நாங்கள் ஜீவஒளி ஒரு ஜெபக்கோதை தான் வந்து நாங்கள் வந்தது, ஊழியத்துக்கு வந்தது. திருமணத்துக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை மூலம், அதாவது வாக்குத்தத்தம் மூலம் இந்த புதிய காரியத்தை நான் செய்வேன் அதுன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் மூலமாக என் திருமணம் நடந்தது. சம்மந்தம் வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னேன், பாஸ்டர் இப்படி நீங்கள் சொல்லுங்கள் பாஸ்டர், வாழ்க்கை பிரச்சனை, அதாவது வாழக்கூடியது. ஆனால் பாஸ்டர் ஒரு வார்த்தை சொன்னார், நான் பாஸ்டர் சொல்லி ஒன் மடியிலே நான் போட்டேன்னு சொல்லி தேவன் பாஸ்டர் மூலமாக சொன்னார். அந்த திருமணம் நல்லபடியாக ஒரு தடை இல்லாமல் என்னுடைய மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை மூலமாக எந்த ஒரு தடையும் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தேவன் நல்லபடியாக திருமணத்தை
நடத்தி நல்ல சந்தோஷமாக முடித்து தந்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லி சாட்சி முடிச்சேன். நீ வியாதிப்பட்ட காலத்திலும் உன்னை கரம்பிடித்து நடத்துவார். குணமாக்குவதற்கே உன் பின்னாடியே வந்துட்டே இருப்பார். நீ போகும் பாதையை செம்மையாக்குவதற்கு முன்னாடியும் போவார், பின்னாடியும் வருவார். இடது பக்கம் ஒரு சேனையை வைப்பார், வலது பக்கம் ஒரு சேனையை வைப்பார். காக்கும்படி உன் தேவன் உன்னோடு கூடவே நடப்பார், இருப்பார். ஆக இந்த உலகத்தில் எத்தனை பஞ்சம் வந்தாலும் நீ கலங்க வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கம்பீரித்து நடப்பார்கள். அல்லேலூயா, கம்பீரித்து நடப்பார்கள். ஆகவே காசு இல்லாமல் இருந்தாலும் இல்லைன்னு சொல்லாதீங்க. காசு இருக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ஏய்யா காசு இல்லை காசு இல்லை காசு இல்லைன்னு சொல்கிறீங்க? கடன் கொடுக்கிற தேவன் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஏன் கடனோடு இருக்கிறோம் கடனோடு இருக்கிறேன்னு கலங்கி போய் நிற்கிறீங்க? கடன் அடைப்பதற்கே உன் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கிறார் அல்லவா? கடன் கொடுக்கிற தேவன் அல்லவா நம்முடைய தேவன். அவர்கிட்ட என்ன இல்லை, பொண்ணு இருக்குது, வெள்ளி இருக்குது, மூட்டை மூட்டையாக கேட்டு வாங்கிடுவோம். ஆனால் வசனத்தை நீங்கள் கேட்டு நடைங்க, அவர் மூட்டை மூட்டையாக கொடுக்க போகிறார். உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா. சிங்கக்கேவியோ சூளை நெருப்ப, சிங்கக்கேவியோ சூளை நெருப்ப, அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ, அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா, அவர் நம்மை உயர்த்திடுவார். உயர்த்துகிற தேவன் உங்களுக்குள்ள, அங்கே கண்டுபிடிக்கணும் இல்லையா? அவர் உங்களுக்குள்ளே இருக்கனால நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க. இல்லைன்னா இருக்க முடியுமா? கேன்சரில் செத்துருப்பீங்க, ஹார்ட் அட்டாக்கில் செத்துருப்பீங்க, இல்லை பஞ்சத்தில் செத்துருப்பீங்க, இல்லை தற்கொலை பண்ணி அழிஞ்சிருப்பீங்க. நீங்கள் உயிரோடே இருக்க முடியாது. எல்லாம் பேய்களாய் மாறி எங்கேயோ போய் இருந்திருப்பீங்க. ஆனால் உயிரோடு இருக்கிறீங்கன்னா அவர் உங்களோடு இருக்கிறதுனால தான். ஒரு சம கையத்தட்டம் கண்டுகொள்ளுங்க. அவரை கொண்டு தான் நடக்கிறீங்க. அவரை இங்கே வச்சுக்கிட்டு எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை இப்படி இல்லை இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே இல்லாமல் தான் போவீங்க. இல்லை இல்லைன்னு சொன்னால் உண்மையிலே இல்லாமல் போவீங்க. கர்த்தர் இருக்கும்போது ஏன் இல்லை என்று சொல்ல வேண்டும்? சொல்லக்கூடாது. ஐஸ்வர்ய சம்பத்தன் அவர் பேர். இயேசுக்கு என்ன பேர்? ஐஸ்வர்ய சம்பத்தன், கொடுக்கிறவர். கையை தட்டுங்க. அண்ட சராசங்களை படைத்தவர், காண்கிறதையும் காணாதவைகளையும் படைத்து சிருஷ்டித்தவர், காண்கிற மிருகங்கள் கண்ணுக்கெட்டாத ஜந்துக்களையும் கூட அவர்தான் படைத்திருக்கிறார். நீ தூங்கக்கூட என்பதற்காக கொசுவை படைத்து உன் அஸ்திவாரத்தில் கடிக்கும்படி செய்வார். அப்போ தான் உன் தூக்கம் மாறும். உற்சாகமாக கையெழுத்துடுங்க. தூங்குறவங்களுக்கு சொல்கிறேன். அப்போ தான் நான் கொசு கடிக்கும்போது அடிப்பீங்க. அப்படி தானே வருது? அவண்டு சபையில் வந்து தூங்கக்கூடாது. இல்லையே? ஒரு சம கையை தட்டுங்க. இப்படி எல்லா பிராணிகளையும் உங்களுக்காக தான் வச்சுருக்காரு. கொள்ளிவாய் சர்ப்பங்களையும் உங்களுக்கு தான் வச்சிருக்கிறார். எரேமியா 8:17 சொல்லுகிறார், மெய்யாய் சொல்கிறேன், தடைகட்டப்படாத கொள்ளிவாய் சர்ப்பங்களை நான் உனக்குள்ள அனுப்புவேன், அவை உன்னை கடித்து கொள்ளும். இப்போ கீழ்படியலைன்னா கொள்ளிவாய் சர்ப்பங்களை உங்களுக்குள்ள அனுப்புவேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. கீழ்ப்படிந்தால் பரிசுத்த ஆவியை அனுப்புவார். 2 ராஜாக்கள் 17:25 தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொண்டாய், அதுக்கப்புறம் நீ கீழ்ப்படியில்லை அப்படின்னா சிங்கத்தை அனுப்பி உன்னை கொல்லுவேன்னு சொல்லி அநேக சிங்கங்கள் அனுப்பி அநேகரை கொன்று போட்டார். 2 ராஜாக்கள் 17:25. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா அல்லேலூயா. ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்தார்கள், அவர்களையும் கொன்னார், ஏலியும் கொன்னார். பிள்ளைகள் பாவம் செய்தால் தகப்பனையும் சேர்த்தையை கொல்லுற காலம்.
ஆகவே பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்கன்னா நீங்கள் பாவம் செஞ்சால் மட்டும்தான் அவங்களும் செய்வாங்க. அது உங்கள் பாவங்களை கழுவிட்டு உங்கள் பிள்ளைங்கள் பாவங்களையும் கழுவுறதுக்கு தயாராகுங்க. சாம்பல் புதன் வருது, ஆயத்தப்படுங்க. சாம்பல் புதனில் வலது காலை எடுத்து வைக்கணும்னு சொன்னால் உங்கள் பாவங்களை தொலைச்சிக்கிட்டு கால் எடுத்து வைங்க. சிவானி பாவங்களுக்காக உங்கள் பாவங்களுக்கு நேற்று சொன்னார் ஒரு வார்த்தை, எனக்கே அதிர்ந்து போச்சு. எல்லாமே அவர் தான் சொல்லுவார். உங்கள் பாவங்களுக்காக அழுங்கள்னு சொன்னார். அது எங்கிருந்து சொன்னார் தெரியுமா? கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு இருக்கும்போது மரியாளிட சொன்ன வார்த்தை, நீ அழாத, எனக்காக நீ அழாத, உன் பிள்ளைகளுக்காக அழு, வரும் சந்ததிக்காக அழு. நான் பாவத்துக்கு பலியாகிறேன், இனி ஒருத்தன் கூட பாவம் செய்யக்கூடாது, அதற்காக அழுன்னு தாய்க்கே கட்டளையிட்டார். குமாரன் சாக போறான், அதுக்கு அழாத, இது பிதாவுடைய சித்தம், ஆனால் பிள்ளைகளுக்காக அழு. நீங்கள் எல்லாம் நினச்சிருப்பீங்க யாக்கோ அவங்களுக்கு 4 பிள்ளைங்க உண்டு, மரியாளுக்கு 4, அந்த 4 பேருக்காக சொல்லலை, நமக்கு தானே தாய், அவன் சேர்த்து ஏசப்பாக்கு தாயினா நமக்கும் தாய் தானே. சொன்னாரு, உன் பிள்ளைகளுக்கு ஆளு, பாவம் செய்ய போற சந்ததிக்காக ஆளு, பாவம் செய்யாம இருக்கிறதுக்கு ஆளு. அந்த சத்தம் அதான் நேற்றைக்கு என் காதிலே ஒலித்தது, என் இருதயத்தில் தொனித்தது தான். இப்போ சொல்லுற, உங்கள் பாவங்களுக்கு அழுங்கள். இயேசு வரப்போறார். வந்தவரும் நீங்கள் அழ வேண்டிய அவசியம் இல்லை, பணமாக்கி விட்டுருவார். இப்போதான் பாவ நிவாரண பலி செலுத்தணும். இல்லை பைபிளில் பாவ நிவாரண பலி செலுத்தாம பாவ மன்னிப்பு இருக்குன்னா போங்க, போய் தொலைங்க. அப்படி எங்க இருக்கு சொல்லுங்க? எங்கேயும் நானும் பாவ நிவாரண பலி செலுத்தாம நானும் ஒரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறேன். எங்க இருக்கு சொல்லுங்க? பாவ நிவாரண பலி செலுத்தினால் ஒழிய உன் பாவம் மன்னிக்கப்படாதுன்னு தேவன் லேவியராகமா 19:22. இது பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு எபிரேயர் 5:1. பின்பற்றுங்க, இல்லைன்னா உங்க பாவம் கரைஞ்சு போகாது. அவர் பாவத்தை பார்த்துட்டு இருப்பாரு, கடைசியில் உக்கிரமாய் எழும்புவார். நான் அநேக முறை தவணை கொடுத்தேன், ஆனால் பாவத்தை விட்டு விலக மனமில்லை உனக்கு. ஆகவே உன்னையும் அழித்து உன்னோட சேர்ந்தவனை அழித்து உன்னை கட்டில் கடையாக்கி உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன். வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23. கொல்லுவேன் சொல்றாரு. அன்னாள் சொல்வார், கொல்லுகிற தேவன், அழிக்கிற தேவன், அதே வேளையில் தாழ்மை உள்ளவர்களை உயர்த்துகிற தேவன், கீழ்ப்படுகிற பிள்ளைகளை உயர்த்துகிற தேவன். எவன் பரிசுத்தம் அவன் கீழ்ப்படிவான், எவன் பரிசுத்தம் இல்லையோ ஒரு நாளும் கீழ்ப்படிய மாட்டான். அவை கீழ்ப்படுகிறவன் தன்னுடைய பாவங்கள் தங்களுக்கே தெரியும், அவரவர் பாவங்கள் அவரவருக்கே தெரியும். அப்படியே உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க பொருத்தனை செலுத்தப்படாது, செல்லா காசாயிரும். அறிக்கையிட்டு விட்டு விடுவாயாக. அறிக்கையிடு, ஊழியக்காரனிடத்தில் அறிக்கையிடு, என்னிடத்தில் வந்து அறிக்கையிடு. அதில் வெட்கம் ஒன்றும் கிடையாது. 82 வயசும் வந்து இங்கே அறிக்கையிட்டு இருக்காங்க, ஒன்றும் கவலை இல்லை. யார் வந்தாலும் எனக்கு பிள்ளைகள் தான். மற்ற ஊழியக்காரன் அறிக்கையிட்ட வேற மாதிரி போயிடும் மைண்டு, இங்கே ஒரு மைண்டு தான். அறிக்கையிட்டு விட்டு விடு. அப்போ சொல்லுவேன், ஆண்டவரே இத்தனை பாவம் செஞ்சுருக்காங்க, நான் என்ன செய்யணும்னு. அவர் இலவசம் அனுப்பி தந்தால் இலவசமான சொல்லிடுவேன். இல்லை பொருத்தனை செலுத்தினதான் இவள் பாவம் மன்னிக்கப்படும் என்று சொன்னால், நான் சொல்லுகிற பொருத்தனை செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக பாவ மன்னிப்பு உண்டாகும். மலையிலே உற்சமாக கையை தட்டுங்க. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஒரு இடம் வேண்டும். கேட்டு வாங்கிக்க. வீடு கட்டுறதுக்கு நல்லா கேட்டு வாங்குறிய, பரலோகத்தில் ஒரு இடத்தை வாங்கி வச்சிருங்க. இப்பவே இந்த ஊழியம் தொடர்ந்தால் நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள். அவருக்கு உங்களுக்கு சீட்டெல்லாம் போயிடும். அவனு சீக்கிரமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, அறிக்கையிட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பாருங்க, பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. பெர்க்மான் தெரிஞ்சுதான் எழுதி வச்சிருக்காரு. நிச்சயம். யார் பரலோகத்துக்கு போக முடியும்? உங்களுக்கெல்லாம் சந்தேகம்.
ஏன்னா நீங்கள் செய்கிற பாவம் உங்கள் கண்களுக்கு முன்பாக, நீங்கள் செய்கிற அக்கிரமம் உங்கள் கண்களுக்கு முன்பாக நிற்கிறது. ஆனால் ஒரு பகட்டான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீங்க, மெய்யான வாழ்க்கை இல்லை. ஊழியக்காண்ட சொன்னால் மறுபடியும் என்ன அவன் கூட்டிகிட்டு போயிடுவான் இன்னும் நினச்சி நிறைய இருப்பான், அறிக்கை செய்யாமல் இருப்பாங்க. இல்லைனா அவன் என்ன வேறு மாதிரி பார்ப்பான், நினச்சி செய்ய மாட்டேன். அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, அறிக்கையிட்டு விட்டு விட வேண்டும். அவங்க கண்ட இடத்துலலாம் அறிக்கை விடாதீங்க. ஹல்லேலூயா. உபாகமம் 12:13 அது காணிக்கைக்கு மட்டுமல்ல பரிசுத்தத்துக்கும் சொல்லுகிறேன். அவை பரலோக பிதாவினுடைய கிருபையை பெற வேண்டுமானால் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். வெளிநாட்டுக்கு போவீங்க, பட்டணத்துக்கு போவீங்க, எத்தனை பாவம் செஞ்சீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அவை அதனை லிஸ்ட்டு போட்டு கொண்டு வாருங்க. அதன்படி ஒரு பொருத்தனை தான் சொல்லுவேன். அதை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் பரலோக ராஜ்யம். அங்கே எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் செய்ய மாட்டேன்னு சொன்னால் உனக்கு நரகத்தை கன்ஃபார்ம் பண்ணி அனுப்பிடுவேன். ஒரு சும்மா கையை தட்டுங்க. இலவசமாக பரலோகம் ஒன்றும் கிடையாது. பரலோக ராஜ்யத்தை நீங்கள் பூட்டி வைத்திருக்கிறீர்கள். ஏன்டா வசனத்தை கை கொள்ளலை, வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சால் பரலோக வாசல் திறக்கும், இல்லை என்றால் பூட்டி தான் வைக்கப்படும். உங்களுக்கு சீக்கிரமான உள்ளே ஏற முடியாது. அது ஒடுக்கமான பாதை. வசனத்தின் மூலம்தான் உள்ளே வர முடியும். நீ காசை கண்ணை திறக்கிறதுக்கு கண்கட்டு வித்தை அல்ல. செய்த பாவம், ஒரு பாவம் மன்னிக்கப்படாமல் இருந்தாலும் பரலோகம் கிடைக்காது. எல்லா பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். எல்லா டைப் ஆஃப் பாவங்கள் நம்ம செஞ்சுருக்கிறோம், அதை மறுக்க முடியாது. அத்தனை பாவங்களுக்கு ஏற்றவாறு பொருத்தனை செலுத்தினால் மட்டுமே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உற்சாகமாக கையை தட்டலாம். மறுபடியும் பாடுவா. பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா? செத்தா எங்கே போவீங்கன்னா அது உங்களுக்கு தெரியுமா? நரகமாக பட்டிமன்றம் நடத்தணும். என் பொண்டாடி செத்தா எங்கே போவான்னு எனக்கும் தெரியாது, நான் செத்தா எங்கே போகணும் அவளுக்கும் தெரியாது. ஆனால் அவள் பரிசுத்தம்னு சொன்னால் அவளுக்கு மட்டும்தான் தெரியும், இல்லையா? அவள் பரிசுத்தம்னு சொன்னால் அவள் செத்தா எங்கே போவா? பரலோகத்தில் போவா. நான் பரிசுத்தம் இல்லைன்னா நான் செத்தா எங்கே போவேன்? நான் நரகத்துக்கு தான் போவேன். சரி, அங்கே வந்து பார்க்கலாமா? பார்க்க முடியுமான்னு கேட்குறேன். 2 பேரில் ஒருவருக்கு பரிசுத்தம் இல்லைனாலும் ஒருவருக்கு பார்க்க முடியாது, இல்லையா? அவை கணவன் மனைவி 2 பேரும் பரிசுத்தம் அடைந்தால் தான் பரலோகத்தில் ஒன்றா பார்க்க முடியும். இல்லைன்னா ஒன்றை பேயாட்டு நரகத்தில் பார்க்கணும், இன்னொன்று பரலோகத்தில் பார்க்க முடியும். பரிசுத்தம் உள்ளவன் இவனோ. வாயினால் பரிசுத்தம் அல்ல, வசனத்தால் பரிசுத்தம். வாயினால் அவங்க பாவத்தை என்ன நாக்கு ஒழிக்கிறதுக்கு என்ன அழுக்கு ஈக்கலாக இது. சில பல்லு தைக்குமா ஒரு ஈக்கில் தூக்கி அழைச்சி நாக்கில் போட்டு ஏன்னு இழிச்சிடுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சலுவை மாதிரி அங்கே வெளியே போயிடும். அது நாக்கில் இருக்கிற அழுக்கு. நாக்கு மேலே இருக்கிற அழுக்கு எதை கொண்டு எடுத்துருவ? வசனத்தை கொண்டு தான் எடுக்க முடியும். வசனம்தான் உனக்கு ரட்சிப்பு, வசனம்தான் உனக்கு பட்டயம், வசனம்தான் உனக்கு ஜீவ ஆகாரம். அல்லேலூயா. வசனத்தால் கழுவினால் மட்டுமே பரலோகம், இல்லை என்றால் ஒட்டுமொத்த உங்களுக்கு நரகம். அல்லேலூயா. அவன் எவன் எதை பின்பற்றுகிறான் அதுதான் உற்று பார்ப்பார். ஒரு குறை இருக்கக்கூடாது. யாக்கோபு 2:10 சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் பின்பற்றினாலும் நீ ஒன்றிலே கீழ்ப்படியாமல் இருந்தால், குறைபட்டு இருந்தால் பரலோக ராஜ்யம் உனக்கு இல்லை. நான் ஏன் உன் பொண்டாட்டியை பிடிச்சி உங்கள் பக்கத்தில் வச்சேன்? கோவப்பட மாட்டீங்களா? இல்லை நீங்கள் கோவப்பட மாட்டீங்களா? சொல்லுங்கள் சிஸ்டர். சும்மா தானே உட்காந்துருந்தேன். வலது பக்கத்தில் இருக்கலாம்னு நினச்சிங்க, ஆண்டவர் பிடிச்சி இடது பக்கம் வச்சுக்கிட்டாரு நினச்சிக்கிடுங்க. ஏன் வச்சேன்? புருஷனுக்குரிய மரியாதையை மனைவி செலுத்தணும், அது ஒரு அடையாளம். புருஷன் சேரில் உட்காந்தா பொண்டாடி தரையில் உட்காரணும், இதுவே மிகப்பெரிய அடையாளம். கையை தட்டுங்க. ஏன் புருஷன் இருக்கிற இடத்துல பொண்டாடி உட்காருக யோசிக்கணும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, வேதத்தை சொல்லுகிறேன். ஆனால் இன்றைக்கி நிறைய இடங்களில் புருஷன் தரையில் உட்காந்துருக்கிறான், பொண்டாட்டி சேர் மேலே இருந்து காலை ஆட்டி 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 இருப்பான். முடிஞ்சால் காலை பிடிச்சி விடுன்னு சொல்லுவான். புருஷர்களுக்கெல்லாம் எண்ணெய் போடுற வேலை தான். தலைகளாக மாறிவிட்டது சாத்தானுடைய ராஜ்யம்.
சாராளை குறித்து ஆண்டவர் பேசுவார். ஆபிரகாமை நோக்கி என் எஜமானே என் ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். புருஷனை சாராள் ஆண்டவரேன்னு சொல்லுகிறார். எத்தனை பேர் புருஷனை கனம் பண்ணுறீங்க? நாவல் அதை கூட கனம் பண்ணலை, பேர் சொல்லி கூப்பிடுவீங்க, இல்லை திட்டு தீப்பீங்க. நான் இருக்கிற இடத்துல நீ சேர்லே உட்காரக்கூடாது, அங்கே போய் உட்காரணும், உனக்கு சேர்த்ததான் சுவிசேஷம். அது கனத்துக்கு அடையாளம். நான் உனக்கு அடிமை, நான் உன் பாத்திரம், நான் உன் பார்ட்னர்னு சொல்லி புருஷனை சேரில் உட்கார வச்சு பொண்டாட்டி இன்னும் உள்ள பொண்டாட்டி மாதிரியெல்லாம் என்ன செய்யணும், தரையில் இந்த செய்தியை கேட்ட பிறகு தரையில் உட்காரணும். வீட்டில் புருஷன் இல்லாத புருஷன் வெளியே போனதான் அவருக்கு சீட்டில் உட்காருங்க, நோ ப்ராப்ளம். தரையில் உட்காரணும், கனப்படுத்துதல். ஏன்னா உன்னை காக்கிறதுக்கு புருஷனுக்கு கட்டளை இட்டிருக்கிறார். உன்னை பாதுகாக்கிறதுக்கு புருஷனை கட்டளை இட்டிருக்கிறார். புருஷன் இருந்தா ஒரு பொண்ணு தைரியமாக வீதியில் நடக்கலாமா இல்லையா? இன்னொரு பொண்டாட்டி அப்படி தானே சொல்லுவாங்க, பயந்து என்ன செய்வாங்க? ஒரு தப்பும் பண்ண மாட்டாங்க. அப்படி காக்கிறதுக்கு தேவன் புருஷர்களுக்கு கட்டளை கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லை, புருஷர்கள் பொண்டாட்டிக்கு கடவுள், ஒரு குட்டி கடவுள். புருஷர்கள் குட்டி கடவுள். ஏன்னா உனக்கு என்ன வேணும், எது வேணும், எப்போ வேணும், எப்படி வேணும் பார்த்து வேலை செஞ்சு கொட்டுறது புருஷன்தான். சில பொண்டாட்டி மாதிரி சம்பாதிச்சா கூட என்னது புருஷன் கையிலே கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தப்பு, திருத்தி கொள்ள வேண்டும். அப்பொழுது புருஷன் ஒரு ஃபேக்ட்ரி. நீங்கள் ஒரு பிள்ளையை பார்த்தா 10 மாதம் அவன் சாவும் வரைக்கும் பிள்ளைய தகப்பன் தான் தூக்கி சுமக்கணும். ஒரு பெண் பிள்ளையை பெற்றாச்சு, கட்டி கொடுத்தாச்சு. கட்டி கொடுக்கறதே 1000 பிரசவ வலிக்கு சமம். அப்படி கட்டி கொடுத்தா சும்மா இருப்பானா? இப்போ மருமகனையும் கூட சேர்த்து சுமக்கணும், மருமகனையும் சேர்த்து சுமக்கணும், பொண்ணையும் சுமக்கணும், மருமகனையும் சுமக்கணும். அப்போ நீ பெருசா நான் பெருசா? பரி சொல்லுங்க, பெண் பெருசா ஆண் பெருசா? ஆண் தான் பெருசு. சரி, 1 வருஷம் தாண்டதும் அது அந்த பண்டி குட்டி விட போல 2 குட்டியை போட்டுன்னு வச்சுக்கல, 2 பிள்ளையை பத்தாச்சுன்னு. இப்போ 2 பிள்ளைங்க கூட சேர்த்து சுமக்கணும். அப்போ மகளை சுமக்கணும், மருமகனை சுமக்கணும், அடுத்து 2 பேருக்கும் பிறக்கிற பிள்ளைங்களையும் கூட சேர்த்து சுமக்கணும். இவன் தான் ஐயா அப்பன், கையை தட்டுங்க. அப்போ அப்பங்கிட்ட நீங்கள் தரையில் தான் உட்காரணும், நாங்கள் தான் பெருசு. அடுத்து அந்த பேர பிள்ளைகளையும் நாங்கள் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் இல்லையா? அவங்க பார்த்தாலும் நம்மளும் துணை இருக்கணும்ல. கொள்ளு தாத்தா, எவ்வளோ அதிகாரம் இருக்கு எங்களுக்கு. நீங்கள் சர்வீஸ் தான், பெண்கள் என்ப சர்வீஸ் தான் உங்கள் வேலை. சம்பாத்தி எங்கள் வேலை, சாதிக்கிறது எங்கள் வேலை, வீட்டில் இருந்து ஜெபிக்கிறது தான் உங்கள் வேலை. வீட்டிலையும் காட்டிலையும் பேய்கள் நடமாடுகிற இடத்துல போய் நாங்கள் சம்பாதிச்சு உங்களுக்கு கொட்டணும். நீங்கள் பெத்த பிள்ளைய பத்திரமாய் பாதுகாக்கணும். நீங்கள் பெண் பிள்ளைய பெற்றா தாய் நெருப்பை கட்டி வைக்கணும். ஆனால் ஆம்புள்ள நெருப்பாகவே நிற்பான். நீங்கள் வயத்தில் நெருப்பை கட்டி நிற்பீங்க, ஆம்பளை நெருப்பு. என் பிள்ளைய ஒருத்தம் பார்க்க கூடாது, ஒருத்தம் சைடு அடிக்க கூடாது. எவ்வளோ துடிப்பான். அரசல் பரசலா இந்த செய்தி வந்துச்சுன்னா கொதிக்கும் அவனுடைய ரத்தம். கொதிக்குதா இல்லையா? உங்களுக்கு என்ன அழுதுட்டு சொல்ல முடியுங்க? அவன் என்ன, என் பொண்ணை பள்ளிக்கூடத்து போகும்போது ஏன்டா சைட் அடிச்சுன்னு பின்னன் தலையில் ஒன்றும் கொடுக்க மாட்டான், கொடுக்கிறவன் அப்பன். அவனுக்கு தானே பெருசு, அவன் தானே பெருசு. நீங்கள் 10 மாதம் சுமந்தீங்க, நாங்கள் எத்தனை மாதங்கள் வருடங்களாக சுமந்து கொண்டு இருக்கிறோம். எச்சரிக்கையா இருங்க, வருடந்தோறும் சாம்பல் பதன் வரும். என்னத்தை விட்டீங்க? குடிய விட்டீங்களா? சிகரெட்டை விட்டீங்களா? பாவத்தை விட்டீங்களா? இச்சைகளை விட்டீங்களா? எதை விட்டீங்க? ஒண்ணுமே விடல. விடாதவங்க விடுங்க, விட்டவங்க பாக்கியவான்கள். அவை ஜாக்கிரதையாக இருங்க. குடும்பம் ஒரு கதம்பம் தான், குடும்பத்தில் உபத்திரம் உண்டு. ஒரு பக்கம் தாய் கேட்கிறாள் அந்த படத்தில், எப்படியாவது அவனை கொல்லாம விட்டுருங்க. கேட்கப்படவில்லை. சட்டம் என்பது பிரமாணம். குற்றம் செய்கிறவனை கொன்று போட வேண்டும்.
தேச துரோகம் அவன் மேல் கொடுக்கப்படுகிறது, இழைக்கப்படுகிறது. அந்த பாவத்தை அவன் செய்கிறான். வான் பண்ணாரு, எச்சரிச்சாரு, திருமகனே நம்ம நாட்டுடைய ரகசியத்தை அந்நிய நாட்டுக்கு கொடுத்து காசு வாங்காத, விட்டுரு, வா என்னிடத்துல வா, உன்னை நான் காப்பாத்துறேன், என்னிடத்துல வா. வந்தானா வரலையே, சுட்டாரு, சத்தம், மடியில போட்டு அழுதாரு. அதே மாதிரிதான் நீங்களும் தேசத்துக்கும் ராஜ்யத்துக்கும் தேவனுக்கும் துரோகம் செய்தா வெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 அதான் அவருடைய லேட்டஸ்ட் துப்பாக்கி. பாவம் செய்தவன் எவனோ அவனை கட்டில் கடையாக்கி உன்னையும் கொல்லுவேன், உன் பிள்ளைகளையும் கொல்லுவேன். இதுதான் வேதம், இதான் சத்தியம், இதான் பிரமாணம். ஐயோ என் பிள்ளை பாவம் செய்தான்னு இரக்கம் காட்டல. அவர் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத தீர்ப்பை எழுதுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. சிங்கைக்கேபியோ சிங்கைக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்கைக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கைக்கேபியோ சூளை நெருப்போ அல்லேலூயா அல்லேலூயா அவர் என்னை நடத்திடுவார். அல்லேலூயா அல்லேலூயா அவர் நம்மை உயர்த்திடுவார். சத்தமர் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எரேமியா 15ஆம் அதிகாரம் 6, 7 வாசிப்போம். எரேமியா 15, 6, 7. நீ என்னை வெட்டி பின்வாங்கி போனாய், ஆகையால் என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து இளைத்து களைத்து போனேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேசத்தின் வாசலில் அவர்களை தூற்றுக்கொலையால் தூற்றி போடுவேன். தூற்றி போன வாரி எறியது, பதிர வாரி எறிஞ்ச மாதிரி பிள்ளைகள் அற்றவர்களாக மாற்றி தேசத்தின் நடுவில் வாரி எறிய போகிற. தேசம் பணத்தால் குவிய போகிறது. பணத்தால் அல்ல, பிணத்தால் குவிய போகிறது. உற்சாகமாக கேத்துடுங்க. நீ மறந்திருந்தல. ஆகவே அவரு நீ திரும்பி வருவேன்னு காத்திருந்து களைத்து போனார். ஆகவே உன்னை நான் பிள்ளையற்றவர்களாக மாற்றி தேசத்தின் நடுமையத்தில் உன்னை தூற்றி எறிஞ்சு போடுவேன். நெல் உள்ளே போகும், பதிர் வெளியே போகும். ஆகவே பரிசுத்தவான் பரலோகத்துக்கு போவான், நெல்லெல்லாம் நரகத்துக்கு போகும். ஜாக்கிரதையா இருங்க. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 17 வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 20, 17. அல்லேலூயா. வஞ்சனையினால் வந்த போதகம் மனுஷனுக்கு இன்பமாயிருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கை கற்களால் நிரப்பப்படும். வஞ்சனையினால் ஒரு போதகம். இந்த தேசத்தில் வஞ்சனையினால் ஒரு போதகம் வந்து கொண்டிருக்கிறது, அநேகருக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக சபைகளில் அந்த கிறிஸ்துடைய போதனைகள். அதாவது என்ன சொல்றாரு, நிறைய ஊழியக்காரன் சொல்லுவாங்க, கர்த்தர் நம்முடைய பாவத்திற்காக அன்றே பலியானார். நம்முடைய பாவத்திற்காக அன்றே பலியானார். எப்பவும் திரும்ப சொல்கிற மாதிரி. ஏன்னா தொலைக்காட்சி ஊழியத்தை திரும்ப பார்ப்பாங்க, புதுசாக பார்ப்பாங்க. சொன்னதை சொல்கிறேன்னு சொன்னிக்கக்கூடாது. அல்லேலூயா. சொன்னதை மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறாருன்னா நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கீழ்ப்படிய மாதிரி சொல்லிகிட்டே இருப்பார். வஞ்சனையினால் ஆன போதகம் உங்களுக்கு வாய்க்கும் காதுக்கும் இதமாக இருக்கும், ஆனால் பின்பு பற்கை கற்களால் உன் வாயில் போட்டு பூட்டப்படும்.
அலுவா, பேக்கரி ஐட்டம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக உள்ள இறங்கும் இல்லையா? என்ன மாதிரி நக்கி 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 சாப்பிட்றோம் இல்லையா? நான் சொல்லுறேன், தப்புன்னு இருக்கா பிரதர்? சொல்லுங்கள். சோறை கொடுக்குறோம், உடம்புக்கு தெம்ப, ருசிச்சு சாப்பிடுவீங்களா? மதி போ அப்படி தானே. பேக்கரி கொடுத்து பாருங்க, நாக்கை வச்சு நக்கி நக்கி, மேல் நாக்கை நக்கி கீழ் நாக்கை நக்கி, இந்த கேக்கு உள்ளே போச்சு அதுக்கப்புறம் விட்டு வைப்பியா? நாக்கை வச்சு உள்ளே வச்சு சுரண்டி சுரண்டி அந்த டேஸ்ட்டை ருசி பார்த்து அப்படி நக்கி நக்கி தின்ற அந்த பேக்கரி உள்ளே போய் எத்தனை வியாதியை கொண்டு வரும்னு தெரியுமா? அப்படிதானே? அவர் வேதவசனம் இப்படிதான். இயேசு கல்வாரியில் உங்களுக்காக மரித்தார் என்று சொல்லி வேதத்தை சொல்லும்போது நீங்கள் மொத்த பாதையும் செஞ்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா அவர் தான் மன்னிச்சார். நாளைக்கு ஒரு பாவம், நாளை கழிச்சு ஒரு பாவம், இப்படி செஞ்சுட்டே இருப்பீங்க. ஏன்னா கேட்டால் அவர் மன்னிச்சிட்டார். இதான் வஞ்சனை போதகம். உங்களை வஞ்சிக்கிற போதகம் அது, உங்களை அழிக்கிற போதகம் அது. ஆனால் என்ன, பின்னாடி பட்டயம் இருக்கு, அதான் பருக்கை கற்கள். அவர் என்ன பண்ணுவார்? நான் இவ்வளவோ சொல்லியும் கேட்கல, ஆனால் பொய்யாய் சொல்லுகிற வேதம்லாம் உனக்கு இனிமையாக இருக்கு, காதுக்கு தேனாக இருக்கு, வாய்க்கு அல்வா மாதிரி இருக்கு, பேக்கர் ஏட்டமாக இருக்கு. ஆனால் ஆண்டர் பண்ணுவார், வாயில் வச்சிருவார் ஒரு கேன்சரை. இனி நக்கி சாப்பிடு. பாவம் செய்கிறவனுக்கு கேன்சர் வச்சிருவாரு, பாவம் செய்கிறவனு சுகரை வச்சிருவாரு. வாழைப்பழத்தை உரிச்சி உரிச்சி தின்ன, இனி தின்னுப்பாரு. ஆப்பிளை வெட்டி வெட்டி சாப்பிட்ட, இனி ஆப்பிளை தொட்டுப்பாரு. கிராப்ஸ் அப்படியே 1 கிலோ வாங்கி அப்படியே உள்ளே போட்ட, இனி ஒரு பழம் சின்னுப்பாரு. இப்படிதான் தண்டனை. ஆகவே பொய்யான வேதம் உங்களுக்கு வாய்க்கு இதமாக இருக்கலாம், காதுக்கு இதமாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கைக்கு இதம் அல்ல. அது அதம். அதம்னா அழித்தல். வேத வசனம் உங்களை சிருஷ்டிக்க வேண்டும், வேத வசனம் உங்களை புதுப்பிக்க வேண்டும், வேத வசனம் உங்களை ஜனிப்பிக்க வேண்டும், வேத வசனம் உங்களை உருவாக்க வேண்டும். அந்த வசனங்கள் உருவாக்காது, பாவத்தை செய்ய தூண்டும். என ஆண்டவர் மன்னிப்பார். யாக்கோவுக்கு இல்லாத மன்னிப்பா உங்களுக்கு? தான் சொல்லியும் கேட்காமல் போனபடினால் மோசையை அழைத்து வந்து 40 வருஷம் கொன்னே போட்டார, கொன்னும் புதைச்சும் போட்டார. எவனும் அந்த பெடியை பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு. அதான சத்தியம். தாவீதின் மகனை கொன்றார், யாக்கோவுடைய மகளை கற்பழிப்புக்கு கைவிட்டார். தாவீதின் குடும்பத்தில் எல்லா இச்சை ரோகமும் அரங்கேறும்படி செய்தார். தாவீதின் 10 பொண்டாட்டிய சொந்த மகனே வச்சிருந்தான். கேவலமா தெரியலையா? ஆண்டவர் என்ன சொல்றாரு? கீழ்ப்படியலைன்னா, பாவத்தை செஞ்சா அவனுக்கு தண்டனை உண்டு, தப்பித்தே போக முடியாது. மனம் திருந்தல் ஒன்றே தப்பித்து போகும் வழி, பாவ நிவாரண பலி செலுத்துவதே தப்பித்து போக வழி. வேறு ஒரு வழியும் வேதத்தில் வைக்கப்படவில்லை சாவை தவிர. நீ சாவலன்னு தப்பணுமா? மருத்துவமனையில் போய் கிடைக்காமல் தப்பணும்னா உங்கள் பாவங்களுக்கு பாவ நிவாரண வழி செலுத்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அப்போ கேட்பாரு, என்னை நோக்கி கூப்பிட்டாய், பொருத்தனை செலுத்தி கூப்பிட்டாய், என்ன வேண்டும் உனக்கு? பாவம் மன்னிப்பா தந்துருவார். அதான் இரட்சிப்பின் வஸ்திரம், அதான் நீதியின் சால்வை. அதுவே உன்னை புது மனிதனாக மாற்றும். பிற்பாடு ஒரு பாவத்தை கூட செய்ய முடியாது, நினைச்சே பார்க்க முடியாது. நினைக்கிற மாத்திரத்தில் உனக்கு உள்ளே வந்து நிற்பார் பட்டயத்தோட. தைரியம் இருந்தால் பாவம் செஞ்சு பாருங்க, உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அது பொய்யான வேதத்தை நம்பி, வேதத்தை திரித்து கூறுடைய வேதத்தை கட்டு நம்பி ஏமாந்து போகாதீங்க. 40 நாள் உபவாசம் இருப்பதை விட நான் சொன்ன வேத வசனத்தை பின்பற்றுங்க. இல்லைன்னா அவர் சொல்லுவார், 40 நாள் உபவாசம் இருந்து என்னை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் சொல்லுவார், என்னை நோக்கி கூப்பிட்டாலும் நான் உனக்கு செவி கொடுப்பதில்லை. என் பிதாவின் சத்தத்தை கேட்டு எவன் பின்பற்றுகிறானோ
அவனையே நான் பின்பற்றுவேன். அப்பொழுது நீ கேளு, நான் கொடுப்பேன். அப்பொழுது தட்டு, நான் திறப்பேன். திறக்கப்படாத வாசலும் திறக்கும். அப்பத்தை கேட்கிறவனுக்கு கல்லை கொடுப்பேனோ, மீனை கேட்கிறவனுக்கு பாம்பை கொடுப்பேனோ? பொல்லாத இருதயமுடைய நீங்களே பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க விரும்புகிறீர்கள், நான் ஒரு நல்ல ஆகாரத்தை தரமாட்டேனோ? பரலோகத்தின் அப்பம் வேண்டுமா? அழுகி போன மீனை தான் சாப்பிடணுமா? இல்லை செத்து 44 மணி நேரம் தாண்டின மாட்டிறைச்சி தான் நம்ம சாப்பிடணுமா? யோசிச்சு பாருங்களேன். உணவு வகைகளை தெரிந்து கொண்டு சாப்பிடுகிறீர்கள், என் வேத வசனத்தையும் தெரிந்து கொண்டு சாப்பிடுங்களா? எந்த சபையில் நல்ல செய்தி அங்கே கேளுங்க. ஏன் கெட்டதுக்கு பின்னாடி போயிட்டுருக்கீங்க? கடைசியில் அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்து உங்களை வழி நடத்துவோம், தப்பித்து போக முடியாது. அந்த கிறிஸ்து இடம் கொடுக்கிறவனுக்கு என்னுடைய இல்லத்தில் இடமில்லை, என்னுடைய வீட்டிலும் இடமில்லை, பரலோகத்திலும் இடமில்லை. அவை ஜாக்கிரதையாக இருந்து மனம் திருந்துங்கள். அல்லேலூயா. புலம்பல் 1ஆம் அதிகாரம் 8, 9 வாசிக்க கேட்போம். புலம்பல் 1ஆம் அதிகாரம் 8, 9. எருசலேம் மிகுதியாய் பாவம் செய்தால், ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிடுகிறார். ஒரு பெண் மிகுதியாய் பாவம் செய்தால் ஆண்டவர் கோபம் வரும். அதே மாதிரி எருசலேம் நகரமே, எருசலேமே, இந்த உலகமே, இந்த நாடே, இந்த தேசமே, இந்த ராஜ்யமே, இந்த கிராமமே, இந்த பட்டணமே, நீங்கள் மிகுதியாய் பாவம் செய்து விட்டீர்கள். ஆதலால் நீ தூர ஸ்திரியை போனாள், விலைக்கு வைக்கப்பட்ட ஸ்திரியை போல நீ தீட்டுப்பட்டவளாய் விலகி போனாய். கட்டண புருஷன் கூட என்ன பண்ணுவான்? அந்த பக்கம் போடி, அப்படிதான் சொல்லுவான். அவளை கனம் பண்ணினவர்கள் எல்லோரும் அவளை அசட்டை பண்ணினார்கள். ஒரு ஸ்திரீ நல்லா இருக்கும்போது நல்லா எல்லாரும் கனம் பண்ணுவாங்க. ஆனால் தேவனுடைய மத்தியில் பாவம் செய்து நீ தீட்டுப்பட்டால் அதே ஆட்களுக்கு மத்தியில் உன்னை கனவீனப்படுத்துவார் ஆண்டவர். நெக்ஸ்ட், அவருடைய மானத்தை கண்டார்கள். அதாவது அவருடைய மானத்தை கண்டான பிறந்த மணியை கண்டார்கள். அப்போ நரகத்தில் நீ வேசின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், அவளும் பெருமூச்சு விட்டு பின்னிட்டு திரும்பினாள். தேவனுடைய சப்தத்தை கேட்டு முன்னேறி போகாமல் பின்னிட்டு திரும்பினாள். அவளுடைய அசூசம், அவளுடைய பாவம் அவளுடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் கூட தொளித்தது. தனக்கு வரப்போகிற முடிவை நினையாமல் இருந்தாள். ஆகையால் அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போவாள். தேற்றுவார் இல்லை. கர்த்தாவே என் சிறுமையை பாரும். பகைஞன் பெருமை பாராட்டுகிறான். எவ்வளவு அர்த்தங்கள் கொட்டி கிடக்கிறது. தேவன் ஒரு ஸ்திரீயை கைவிட்டால், ஒரு புருஷனை கைவிட்டால், பாவம் செய்தவர்களை கைவிட்டால் சத்துருக வீட்டில் சிரிப்பொலி வருமாறாதா? ஆண்டவர் அடிச்சிட்டாரு, ஆண்டவர் அழிச்சிட்டாரு. வெட்கப்பட்டு போனான், ஒன்றும் இல்லா போனான், தீந்தான், முடிச்சார். ஆண்டவர் பெரியவர் தான் சொல்லி சொல்லி சிரிப்பாங்க. ஆனால் கீழ்ப்படிந்து பரிசுத்தம் அடைந்தால் அதே சத்துருள் மத்தியில் நம்மை உயர்த்தி காண்பிப்பார். அதுவே நம்முடைய தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே தேவனாகிய கர்த்தர் உரைப்பது ஒன்றுதான், பரிசுத்தம், பரலோகம், நீதி, நேர்மை, சத்தியம், உண்மை. இதுவே பரிசுத்த அலங்காரம். உன் நாவலே பொய்யும் உன் சரீரத்திலே பாவமும் இருக்குமானால் என்ன சொல்ற? அதிசயமாய் தாழ்த்தப்பட்டு போவாய். அதிசயமாய் உயர்த்துவது வேற. இப்போ கடல் தேசத்தில் என்ன தேவன் அதிசயமாக உயர்த்தி இருக்கிறார், அதுக்கு நீங்கள் தான் சாட்சி இல்லையா? என்ன சிஸ்டர், நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிற இடம்லாம் எப்படி பெரிய இடம் தானே ஆண்டவர் வச்சுருந்துருக்காரு. இப்போ அதிசயமாக உயர்த்தி இருக்கிறாரு. நாம் பாவம் தான் அதிசயமாக தாழ்த்திடுவார். இப்போ அதிசயமாய் தாழ்த்துறதும் உயர்த்துவதும் அவர் வேலை. அப்போ பிரமாணத்துக்கு பயந்து நடந்தால் அதிசயமாக உயர்த்துவார். பிரமாணத்தை கேட்டு அதன்படி நடவாமல் போனால் அதிசயமாய் தாழ்த்துவார். அதிர்ச்சிக்குரிய வீழ்ச்சி வரும்.
சென்னையில் நான் இருந்தேன், அதிர்ச்சியில் வீழ்ந்து போனேன். இன்னைக்கு கூட நினச்சி பார்க்க முடியாது. கவுண்டிங் மிஷின் அந்த காலத்தில் கிடையாது, ஏதோ பெரிய பெரிய ஆஃபீஸில் மட்டும்தான் இருக்கும். அது பணமே எண்ண முடியாது. ஒரு 10,000 நோட்டையே நம்ம 10 முறை எண்ணி பார்க்குறோம் இல்லையா? லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் வந்தால் எண்ண முடியுமா? குப்பை மாதிரி கிடக்கும் பீரோக்குள்ளே. டைம் இல்லை, எண்ணுவதுக்கு முடியாது. கடைசியில் வேலைக்காரர்களுக்கு 20,000 ரூபா வட்டிக்கு, கந்து வட்டிக்கு எடுத்து சாப்பாடு போடும்போது தான் சுயம் உணர்ந்தேன். வேலைக்காரர்களுக்கு 20,000 rupees அநியாய வட்டி வாங்கி சாப்பாடு கொடுக்குதான். அப்போ நம்முடைய பணையெல்லாம் என்னாச்சு? அப்போ திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட்டும் 0, எல்லாரும் கொள்ளையிட்டு போனார்கள். அதிசயமாக தாழ்த்தினார். ஏன்னா தேவ சத்தத்துக்கு நாங்கில் பெரியல. நான் ஆர்சி திருச்சபையில் இருக்கும்போது 10 ரூபா 10 காயின் தசம் வாங்க கொடுக்க மாட்டேன் ஆண்டவருக்கு. இதுதான் ஒரு குறை. கொடுக்கவே மாட்டேன். இன்றைக்கி ஆர்சிக்காரை கொடுக்குறாங்களா? கொடுக்க மாட்டாங்க. நான் கொடுக்கல, என் பண்டாடி போராடுவா, ஏய் போடின்னு சொல்லுவேன். நான் சம்பாதிச்ச காசு பார்த்து பார்த்து பரவசம் அடைஞ்சேன். கடைசியில் 1 இட்லி ஆளுக்கு 1, 2 இட்லி வாங்கி 2 பேர், 1 ரூபாய்க்கு 2 இட்லி. நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டருமா சேர்ந்து அது மறைஞ்சு நின்று சாப்பிட்றோம். ஏன்னா என்ன யாரும் பார்க்கக்கூடாது. அவ்வளோ பெருமையாக வாழ்ந்தவன். கடைசியில் ரோட்டோரம் ஒரு சைக்கிள் மாட்டுக்கு பின்னாடி ஒழிச்சு நின்று 2 இட்லியை வாங்கி ஆளுக்கு 1 சாப்பிட்டு பசியாத்த காலம். விழுந்தாதான் படிக்கிறோம், அடித்தாதான் அடி வாங்குகிறோம். விழுறதுக்கு முன்னாடி, அடி வாங்குறதுக்கு முன்னாடி திருந்துங்கன்னு நான் சொல்கிறேன். என்னிடத்துல என்ன குறை? ஆண்டோட இப்படி தான் கேட்டேன், என்னிடத்துல என்ன குறை? நான் நன்மை செய்யலையா? நன்மை செய்வேன், நிறைய செய்வேன். அந்த காலத்தில் என் வீட்டிலே திருடி இலைகளுக்கெல்லாம் கொடுப்பேன். அவள் என் வீட்டில் எனக்கு பேர் என்ன வச்சுருக்காங்க? திருட்டு பய. வீட்டுக்குள்ளேயே ஏற்ற மாட்டாங்க. நான் வீட்டுக்குள்ளே படுத்ததே கிடையாது, என் சொந்த வீட்டில் படுத்ததே கிடையாது. உள்ள தாய்மடியில் படுத்திருக்கலாம் குழந்தையாக இருக்கும்போது, இல்லை தொட்டில் தூங்கியிருக்கலாம். நான் யாருன்னு தெரியாத காலத்தில் கொஞ்சம் பருவம் வந்தாச்சுன்னா சின்ன பையன்னு தெரிஞ்சும் வீட்டு முற்றத்திலே தூங்க வச்சுருவாங்க. என் வீட்டுக்காரங்க தான். ஆளுக்கு ஒரு அறையை பிடிச்சி 10 அண்ணா அங்கே செட்டில் ஆயிரும். நான் மட்டும் முற்றத்தில், என் அப்பா வீட்டுக்குள்ளே, நான் ரோட்டில். அவை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மொத்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் தூங்குனா ஒரே ஒருத்தன் நான் தான். உற்சவ கையை தட்டுங்க. சின்ன வயசில் வீட்டை விட்டு ஓடி பத்திரிகை நடத்தி எந்த லாட்ஜிலையும் தங்க மாட்டேன் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கெல்லாம் 5 ஸ்டார் லாட்ஜ் தான் கேட்குது எல்லாருக்கும், ஊழியக்காரர்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் லாட்ஜில் தங்குறதே கிடையாது. ஏதோ சிச்சுவேஷனில் ஒரு சில நாட்கள்னு சொல்லலாம், அது கூட என்னால் சொல்ல முடியாது. ஒருவேளை குளிக்கிறதுக்கு போயிருக்கலாம், படுக்கிறதெல்லாம் போனதே கிடையாது. இன்றைக்கி சென்னை போனால் பிளாட்ஃபாரம் குழி தான் எனக்கு. எந்த குழிக்காரன் பிளாட்ஃபாரத்தில் குளிப்பான்? எவன் குளிப்பான்? கோயம்பேட்டில் இருக்குது பெரிய குளியறைகள் எல்லாம். நானும் என் பறவை அங்கே தான் குளிப்போம் இன்றைக்கி போனாலும். ஆனால் இப்போது ஆண்டவர் ஒரு அலுவலகத்தை தந்திருக்கார், அந்த அலுவலகத்தில் போய் குளிச்சுக்கலாம். அப்போ 25 வருஷமாக நாங்கள் குளித்தது பிளாட்ஃபார்ம் தான். எல்லா பக்குவத்தையும் கண்டிருக்கிறேன். ஆக எல்லா தமிழ்நாடு இருக்கிற எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் தூங்கியிருக்கிறேன். ஏன்னா புத்தகம் வச்சுட்டு கலெக்ஷன் வாங்க போகிறது ஒரு ஊராக போவேன். எங்கேயாவது 1 மணி தான் 2 மணி நேரம் பஸ் இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டில் தூங்குவேன். இதுக்கு நடுவில் 2 கையும் உள்ளே வச்சு சுருண்டு படுத்து கிடக்கிறேன். ஒரு கடலூர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு ஒரு போலீஸ்காரன் கம்பை வச்சு ஒரு குண்டியை வச்சு ஒத்தாடி தொடச்சிட்டு எடுத்தாச்சு போலீஸ்காரன். அடா பாவி, என்ன அடிக்க ஜேபிஆர்னு சொன்னாலே காவல்துறை அதிகாரிகள் ஒரு சில நட்டுங்குவாங்க. அந்த காலத்தில் என்னையே அடிச்சிருக்கிறியா? அப்படிதான் நிறைய காவல்துறை அதிகாரிகளே கட்டுரை எழுதுறதுக்கு எங்கிட்ட தான் வருவாங்க. மேல் அதிகாரிகள் பாதிக்கப்படும் போது இந்த கட்டுரை பப்ளிஷ் பண்ணணுன்னு. சர்வீஸ் ஏழைகளுக்கு உதவுவதற்கு வீட்டில் இருக்கிற பாக்கு, ரப்பர் சீட்டு திருடி இலைகளெல்லாம் கொடுத்துருவேன். அவை என்னை திருட்டுப்ப உள்ளே ஏற்ற முடியாது, வெளியே விட்டுருணும். இந்த திருட்டு நன்மை செய்கிறது தான் திருடுனேன். ஆனால் நான் எனக்கு வீட்டு முற்றுமே தரல. வீட்டு முற்றத்தை கொடுத்தாங்க, வீடே தரல. இன்றைக்கும் தரமட்டமாக்கப்பட்டு அது ஒரு பாழாய் கிடக்கிறது. தேவனு தான். ஆனால் அதே தரமட்டத்தில் கிடந்த என்ன தான் அதிசயமாக தாழ்த்தினார், அதிசயமாக
உயர்த்தினார். அல்லேலூயா. அவை ஆவியின் சத்தம் கேட்கும்போது தான் உயர்வு. பரிசுத்தரின் சத்தத்தை கேட்டால் மட்டுமே சுக வாழ்வு, இல்லை என்றால் சீக்கிரம் சாவு. எது வேண்டுமா டிசைட் பண்ணிடுங்க, எழுமி நில்லுங்க, உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவருடைய பிரமாணத்தின்படி நடந்தால் உங்களுக்கு சீக்கிரம் உயர்வு. அல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டலாமா? பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய், பாலைவனமாய் இருந்த எங்களை சோலைவனமாய் மாற்றினீரையா. உங்களுக்கு சுகமும் சமாதானம் சந்தோஷம் உண்டாகட்டும். ஆகவே வேத வசனத்தை எச்சரிக்கையாக கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் இருங்கள், நன்மை செய்கிறவராய் இருங்கள், கர்த்தருக்கு பிரியமாய் இருங்கள், பாவத்தை விடுங்கள், பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், பொருத்தனை செலுத்துங்கள், பரிசுத்தம் உங்களுக்கு வந்துவிடும். அல்லேலூயா. வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. நீ பரிசுத்தம் அடைய வேண்டுமானால் பரலோக தேவனுக்கு பொருத்தனை செலுத்திதான் உன் பாவத்தை கழுவ முடியும். ஆபிரகாமை ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆபிரகாமிடத்திலே ஈசாக்கை கேட்டு வாங்கின பிறகுதான் அவனுக்கே ஆசீர்வாதம். ஆசீர்வாதத்துக்கே பலியை கேட்டவர். பாவ மன்னிப்பு மட்டும் இலவசமாக வருமா? ஆகவே பாவ மன்னிப்புக்கும் பொருத்தனை தான், ஆசீர்வாதத்துக்கும் பொருத்தனை தான். ரெண்டும் வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு விதமான பொருத்தனை காணிக்கைகள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்தால் பாவ மன்னிப்பு நிச்சயம் கிடைக்கும், ஆசீர்வாதத்தினுடைய நிச்சயம் கிடைக்கும். நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு பிரதர் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். ஜெபம் பண்ணும்போது இதயத்தில் இருக்கிற முள்ளாக குத்திட்டு இருக்கிற வழியெல்லாம் இப்போ நீங்குது, சுகம் கிடைக்குதுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு சொன்னார். இப்போ ப்ரேயரில் வந்தது உட்காந்து இப்போ சாப்பிட்டதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடி இருந்தே இல்லை, இங்கே வந்து உள்ள அவர் சொன்னதுமே அந்த சுகம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எனக்கு இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன். இந்த 1.5 மாதத்துக்கு முன்னாடி இருந்து இருந்துச்சு, இன்றைக்கி ஃப்ரீ ஆகியிருக்கேன். ஆண்டவருக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். என் பேர் ஜெயராஜ், பழனிலேருந்து வரணும் பக்கம் கிராமம்.